நட்புகளே வணக்கம். இன்று உங்கள் முன் ஒரு தகவல் துளசியை பற்றி. பலவிதமான செடி கொடிகள் தாவரங்களுக்கு மத்தியிலே துளசிக்கு அபாரமான ஒரு புகழும் மதிப்பும் உண்டு. அப்பேற்பட்ட துளசியை ஆலயங்களிலும் வீடுகளிலும் வைத்து வழிபடுகிறோம். இதன் தோற்றம்தான் என்ன? துளசி எவ்வாறு தோன்றினாள்? பாற்கடலை கடைந்தபோது அனைத்து முக்கியமான வஸ்துக்கள் ஒன்றாக வெளியே வந்தன. தன்வந்திரி அவர்கள் அமிர்த கலசத்தை ஏந்தி வெளியே வந்தார். அப்போது கூடியிருக்கும் மக்கள் வெள்ளத்தை பார்த்து, பக்த ஜனங்களை பார்த்து அவரது கண்கள் கண்ணீரை சொரிந்தன. அந்த கண்ணீரிலிருந்து உற்பத்தியானவள்தான் துளசி. லக்ஷ்மிக்கு எப்படி இருதயத்தில் இடம் கொடுத்தாரோ அதுக்கு சமமாக இடத்தை துளசிக்கும் கொடுத்துள்ளார். அதனால்தான் துளசி இவ்வளவு போற்றப்படுகிறாள். இத்துளசியிலே 11 கோடி தேவர்களும் தேவதைகளும் குடியிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இதை பற்றி ஒரு ருசிகரமான தகவல்கள் பார்க்கலாமா? அதாவது நம்ம அதிகாலையில் ஒரு சில தடவை நல்ல கெட்ட கனவு பார்த்துறோம். மனசே பதைக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? நம்ம யார்கிட்ட இதெல்லாம் கேட்கலாம்? இதற்கு பரிகாரம் என்ன? அப்படிங்கும்போது மிக சிம்பிளான பரிகாரம். துளசி முன்னாடி போய் குளிச்சுட்டு நின்று துளசிக்கு தண்ணி ஊற்றிட்டு, அம்மா தாயே துளசி, இந்த மாதிரி ஒரு கனவை நான் கண்டுட்டேன், நீ தான் என்னை கடையத்தணும் காப்பாற்றணும் அப்படின்னு அவளிடம் சொல்லிவிட்டால் மட்டுமே போதும், அந்த கனவு பலிக்காது போய்விடுமாம். ஸோ இப்பேற்பட்ட துளசி. அப்போது இதுக்கு இன்னொரு கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னென்னா துலாபாரம். அந்த துலாபாரத்தில் கிருஷ்ணன் ஒரு தட்டிலையும் சத்தியபாமா பொன்னும் பொருளும் நிறைந்த வஸ்துக்களை ஒரு தட்டில் நிரப்பி வச்சிடுறான். கிருஷ்ணனோட தட்டு ஏறவே இல்லை, அப்படியே இருக்குது. இதெல்லாம் பார்த்த ருக்மிணி அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு சின்ன துளசி தளத்தை எடுத்து அந்த தட்டில் வைக்கிறாளாம். ஒரே சமமாக ஆயிடுது 2 தட்டும். ஸோ இப்பேற்பட்ட துளசியை நாம் வணங்கி அந்த தண்ணி ஊற்றும்போது அந்த வேறு கடியில் இருக்கிற அந்த திருமண்ணை நெற்றியில் இட்டுக்கொண்டு, அதாவது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நெற்றியில் தரித்து கொண்டு வெளியே சென்றால் நம்மை கலி அண்டாதாம். ஸோ இப்பேற்பட்ட துளசி துலாம் சியதி இதி துளசி என்று கூறப்படுகிறாள். அதாவது துளசிக்கு நிகரானது இந்த உலகத்தில் வேறு எந்த செடி கொடிகளுமே இல்லை, தாவரங்களுமே இல்லை என்று கூறப்படுகிற இத்துளசியை நாமும் பூஜிப்போமாக. நன்றி, வணக்கம்.